தமிழ்நாடு அரசின் மாநில பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட்டை தற்போது மொத்த நாடும் உற்று நோக்கி வருகிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யும் கடைசி பட்ஜெட் என்பதால் இதில் சில தங்கமான அறிவிப்புகளை தங்கம் தென்னரசு வெளியிடுவாரா என ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காத்துக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்றே முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட பட்ஜெட் தொடர்பான அறிவிப்பில் ரூபாய்க்கான குறியீடுக்கு பதிலாக ரூ என்ற தமிழ்நாட்டின் ரூபாய் குறியீடு பயன்படுத்தப்பட்டது. இது பெரிய அளவில் கவனம் பெற்றது. தேவநாகரி எழுத்தில் உள்ளதை பயன்படுத்தாமல் தமிழ் மொழியில் ரூ என்பதை பயன்படுத்தும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முதல்வர் மு க ஸ்டாலினின் இந்த முடிவு தேசிய அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த விவகாரம் தற்போது தமிழக பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பை தேசிய அளவில் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பட்ஜெட்டை மற்ற மாநிலங்கள் உற்றுநோக்க தொடங்கியுள்ளன. இதுவும் கூட இந்த பட்ஜெட்டை தற்போது மொத்த நாடும் உற்றுநோக்க காரணமாகவே மாறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது சமூக வலைதள பக்கத்தில் தனது வலுவான கண்டனங்களை தெரிவித்திருந்தார். ஒரு தமிழன் வடிவமைத்த ரூபாய்க்கான குறியீட்டையே திமுக அரசு மறுத்து தங்களது குறியீடையே முன்னிலைப்படுத்தியுள்ளது என கண்டனங்களை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: மாநில பட்ஜெட் ஆவணங்களில் இந்திய ரூபாய்க்கென இருந்த அந்த குறியீடை தேசிய சின்னத்தை நீக்குவது அரசியலமைப்பின் கீழ் மக்கள் பிரதிநிதிகள் எடுக்கும் உறுதிமொழிக்கு எதிரானதாகும். பிராந்திய பெருமை என்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலையை குறிக்கிறது. மொழி மற்றும் பிராந்திய பேரினவாதத்திற்கு உதாரணமாக இது உள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார்.